guys, இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில் இருக்க பாசடினான்ற டவுனில் வந்துட்டு ரோஸ் பெரேட் நடக்குது. இது வருஷம் ஜான்வரி 1 அன்னைக்கு 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். இப்போ வருது பார்த்தீங்களா, அவெஞ்சர்ஸ் படத்தில் வர ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஒன்று. இது தாங்க ஸ்டெல்த் பாம்பர் ஃப்ளைட். இதோட ஸ்பெஷாலிட்டியே இது ரேடாரில் சிக்காது. பார்க்க செம்மையாக இருக்குல்ல. இதை பார்க்கவே எல்லா மக்களும் ஏர்லியாக வந்து இருப்பாங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் வந்தோம். இதுதான் ஈவெண்ட்டோட ஸ்டார்டிங்கில் போகும். அது ஒரு ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த ஈவெண்ட்டை 1890 காலகட்டத்திலிருந்து நடத்திட்டு வராங்க. இடையில செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ வந்து 3 years வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம். அண்ட் கொரோனா பீரியட் அப்போ 1 year வந்து கண்டக்ட் பண்ணாமல் பிரேக் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா இயர்ஸையும் கண்டினியூஸாக வந்து பண்ணிட்டு வராங்க. இதில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்காக. இதில் வர எல்லா தீமுமே பார்த்தீங்கன்னா முழுக்க ரோஸ்னால் ஆனது. கலிஃபோர்னியா ஸ்டேட்டே வந்துட்டு ரோஸுக்கு ஃபேமஸ். அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக வந்துட்டு இந்த பெரேடில் எல்லாமே ரோஸ்னால் மட்டும்தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய நாட்டில் இருந்து கூட இங்கே வந்து அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. அது போக நிறையா ஊர்லேருந்து மக்கள் இதை பார்க்கறதுக்காக 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணி இதை பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பரேட் பார்த்திங்கன்னா இராணுவத்தில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க அண்ட் இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறப்போ வந்து இறந்து போனவங்க அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இந்த பரேட் வந்துட்டு போகிறாங்க. இதில் இந்த ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பரேட்னா மார்ச்சிங் பேண்ட்ஸ் இல்லாமையா? ஆப்வியஸ்லி நிறைய மார்ச்சிங் பேண்ட்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அழகாக பரேட் போகும், நல்லா இருக்கும் பார்க்க. அங்கே டான்ஸுமே வந்து ஒவ்வொரு பரேடுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க. இந்த ஈவெண்ட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு இங்கே நிறைய கேட்டகரியில் வந்து ப்ரைஸஸ் தராங்க, அவார்ட் தருவாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி போவாங்க பரேட் முன்னாடி. இந்த தீம் பாருங்களேன், பார்க்க கொஞ்சம் யூனிக்காக நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் அவார்ட் கிடச்சிருக்க போல். ஜோக்கர் கான்செப்ட் வச்சுருக்காங்க. நம்மளோட கார்ட்ஸ் ப்ளே பண்ணுவோம் இல்லையா, அதில் வர ஜோக்கர் மாதிரி தான் அந்த தீம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் இந்த சைடில் வரவங்க, அங்கே மேலே இருக்கவங்க அப்படியெல்லாம் வந்துட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு ஹாய் சொல்லிகிட்டே வருவாங்க மக்களுக்கு. இந்த பரேட் பாருங்களேன், இந்த பரேட் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். நான் இது குதிரைன்றேன், என் ஹஸ்பண்ட் இதை கழுதுன்றாரு. எங்கள் 2 பேர்த்துக்கு இது ஒரு டவுட்டாக போச்சு. இது குதிரையா இல்லை கழுதையான்னு தெரியல. பார்க்க கழுத மாதிரி இருக்குது, பட் குதிரை மாதிரி ஹைட்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது குதிரையா இல்லை கழுதையான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இது வந்து அனிமேஷன் அவார்டாக. அப்படி என்னடா பண்ணியிருக்கீங்கன்னு நாங்களும் பார்த்துட்ருந்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் க்யூட்டாகவும் இருந்துச்சு. பியர் மாதிரி ஏதோ செட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஏதோ எலி மாதிரி சுருண்டு போயிட்டுருக்கு. அண்ட் இந்த அனிமல் தீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே மங்கி, எலிஃபண்ட்டு, பேரட்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. அங்கே ஜிராஃபியும் ஸ்னேக்கும் பார்த்தது தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். உண்மை அங்கே பாருங்கள் ஜிராஃபி, இங்கே பாருங்கள் ஸ்னேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தார். இந்த பரேடுக்கெலாம் நடுவில் பார்த்திங்கன்னா சிலர் வந்து ஒயிட் கோட் போட்டுட்டு வெஸ்பா ஸ்கூட்டரில் போவாங்க, க்ரீன் கலர் ஸ்கூட்டர். அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருப்பாங்க அவங்க. இந்த ஆர்கனைஸ்டாக வந்துட்டு இந்த பரேடை வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்களாம். இந்த பரேட் பாருங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த அவகேடோவில் வந்துட்டு அவங்க ஏதோ கிட்டார் மாதிரி செஞ்சுருக்காங்க. வெஜிடபிள் கான்செப்ட் போல் இருக்குது இது. இதை காட்டி தான் சித்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்த்தாது குழந்தைங்க வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர் ஜோன்ற க்ராசரி ஷாப் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு சால்மன் ஃபிஷ்ஷு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு அண்ட் கேக் ஐட்டம் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இங்கே தான் வாங்குவோம். இந்த பரேட் பார்த்திங்கன்னா ஃப்ளிமிங்கோ வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சித்துக்கு செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த ஃப்ளிமிங்கோ பேர்ட் வந்துட்டு. இது வந்து கிட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளையுமே வந்து நிறையா வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், ஜெயின் சைஸில் வந்து அலிகேட்டர் செட் பண்ணியிருக்காங்க. அது கண்ணு வாலெல்லாம் வந்து ஆடும். இது வந்து யூபிஎஸ் ஸ்டோர் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க.
கூட வந்து பர்பிள் கலரில் பேரட் வேறு இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு அது. இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர்னால தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, பார்த்தா அப்படி தெரியல. இந்த பரேட் என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம். சித்துக்குமே ரொம்ப ஃபேவரெட். ஹனி பீஸ்னால் வந்து பண்ணியிருந்தாங்க. அங்கே கீழே இருக்கவங்களும் பார்த்தீங்களா எல்லாமே பீஸ் மாதிரியே காஸ்டியூம்ஸ் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, பட் இந்த அளவுக்கு பெருசாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி எதுவும் பெருசாக பார்த்ததில்ல, மேபி இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஏதோ சீ அனிமல்ஸ் கான்செப்ட் போல் இருக்குது. ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஜாப்பனீஸ் பரேடுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரைபல் பீப்புள் மாதிரி அவங்க காஸ்டியூம் போட்டுட்டு அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு பரேட் போயிட்டுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இவங்க நடுவில் டான்ஸ் அங்கங்கே ஆடுவாங்க, அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்பப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டையும் வந்து அவங்க கொடுத்துட்டே போனாங்க. அது அவங்க வழக்கம் போல் இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பரேடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொண்ணுங்க பசங்க கலந்துப்பாங்க. அதுலேயும் வந்து மெயினாக காலேஜ் பசங்க பொண்ணுங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்களுக்கு பேமெண்ட்டும் தருவாங்க போல் இருக்குது. நல்ல பெரிய சைஸில் டெடி பியர், அது வயலின் வேறு வாசிக்குது. முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து வாசிக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. இதில் அந்த தாத்தாவும் பாட்டியும் நடுவில் உட்காந்துட்டு ஹாய்னு கை காமிச்சிட்டு போகிறாங்க. இந்த பரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ப்ரொஃபஷ்னலாக போனாங்க. அந்த பேண்டை ஃபுல்லாக வாசிச்சுட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அது கேட்கவே. நான் ஸ்கூல் டைமில் வந்துட்டு மார்ச் பாஸ்ட்லாம் போகிறப்ப இந்த மாதிரி பேண்ட் வாசிச்சுட்டு போவாங்க. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இது சித்துவோட ஃபேவரட் பரேட். அவருக்கு ட்ராகன் டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். இந்த பரேட் பார்த்திங்கன்னா வந்து ஹம்மிங் பேர்டோட கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு பேர்ட் வந்துட்டு அதோட பேபிஸ்க்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அதுவும் அந்த சன்லைட்டில் பார்க்குறப்ப மார்னிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக அந்த ஒரு ஃபார்ம் தான் வந்துட்டு பூக்கள் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ரோசஸ் வந்துட்டு அவங்க கிட்டேருந்து தான் அவங்க வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. இவங்க என்ன தீமுன்னு தெரியல, பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க பின்னாடி வந்து டான்ஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட அந்த ஃப்ளோரல் ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நடுவில் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் வந்துட்டு சிலர் வந்து காஸ்டியூம் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது நீங்கள் பாருங்களேன், இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஏதோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்கு. நல்லா பொக்கே ஃப்ளார்ஸ் மாதிரி எல்லாத்தையும் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இதை ஒன் லெகசி அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் பரேட். இந்த ஹார்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அழகாக ஒரு மாதிரி யூனிஃபார்மாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதை ட்ரைன் பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்க எல்லாமே ரொம்ப பெருசாக ஜெயின் சைஸில் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல. அழகாக போச்சு. சிலது வந்து பாருங்கள் அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே போகும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபுட்பால் டீமோட சியர் லீடர்ஸாக. இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபுட்பாலை ரெப்ரசன்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்ஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு 4-5 பேர் வந்து ட்ராஷ் கேனை வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அது எதுக்குன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை. இந்த சீனுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். அந்த ஹார்ஸ் போடுற வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு க்ரூ வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ரோட்டையும் இவங்க வந்து க்ளீனாக வச்சுக்கிறது ஒரு கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு ஏதோ அவார்ட் வாங்கின ஒரு
பரேட் வருது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதுவுமே நல்லா க்யூட்டாக இருக்குது. மேலே இருக்கிறது பார்த்திங்களா, அது ஏதோ புல் சாப்பிட்ற மாதிரியே வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தலையாட்டுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. இது சிம்பான்சியா இல்லை வந்துட்டு இது கொரிலா இல்லை, பட் சிம்பான்சின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் மங்கி, அதாவது இந்த அனிமல் கான்செப்ட் தான் வந்து வச்சுருக்காங்க. மேலே ஒரு லயன் அப்படியே கர்ஜிச்சுக்கிட்டே போகுது. இவங்க தான் அந்த க்ரூ மெம்பர்ஸ். அமெரிக்கானா அவார்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். அமெரிக்கன் ஃப்ளாகை வச்சுட்டு வந்துட்டு ரைட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. கவ் கேர்ள்ஸ், ஓகே, இவங்கெல்லாம் கவ் கேர்ள்ஸாங்க. ஓகே, ஆமாம், அவங்க அந்த காஸ்டியூம் தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க, கவ் கேர்ள் காஸ்டியூம். ஸோ இவங்க அமெரிக்காவே அவங்க கவ் கேர்ள்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. இந்த தீம் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு 2 days தான் எடுத்துப்பாங்க போல இருக்குது. 2 days ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ மக்கள் வந்து அதில் எஃபோர்ட்ஸ் போட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. மேபி அவங்க அந்த 2 days வந்துட்டு பூவில் வந்து வாடுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த ரோசஸ் வந்துட்டு. மேபி அதனால் வந்து 2-3 days வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அதை ரெடி பண்ணிடுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 miles இந்த பரேட் போகுதுங்க. அவ்வளோ நேரம் இந்த மக்கள் வந்துட்டு ஃபுல்லாக அந்த பரேடில் நடந்து போகணும். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம்தான். நான் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னா அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்குன்னா கண்டிப்பாக நான் நோ தான் சொல்லுவேன். இது ஏதோ யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. இது என்ன பரேடுன்னு தெரில. ஆரஞ்சு பொமோகிரானட்லாம் இருக்குது, க்யூட்டாக இருக்குல்ல அது. இது ஓகே, இது வந்துட்டு ஒரு மதர் வந்துட்டு அவங்க பொண்ணை தூக்கிட்டு ஜாலியாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பொண்ணு பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இது நான் இது வந்து இந்த புழுவோட கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த புழு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்துட்டு எனக்கு புழு வந்தால் பிடிக்காது, ரொம்ப அலர்ஜிக்காக ஃபீல் பண்ணுவேன், பார்த்தாவே தள்ளி போயிடுவேன். பட் இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் பாருங்களேன், அந்த புழு வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து வாசிக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது க்யூட்டாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு எல்லா பரேடும் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் பரேட் வருவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ போலீஸ் பரேடு வராங்க. தென் அதுக்கடுத்து வந்துட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட வெஹிக்கல்ஸை வந்து கொண்டு வந்து பரேடில் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து டிராஃபிக் ரிலேட்டடாக இருக்கிறவங்களும் வந்துட்டு அவங்களோட வெஹிக்கல்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. தென் இவங்க ஃபயர் ட்ரக் அதுவும் வந்துட்டு வரும். அந்த ஆம்புலன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதில் வந்துட்டு பரேட் மாதிரி போவாங்க. கடைசியாக போகிறப்போ பயங்கர சத்தமாக இருக்கும். இவங்க எல்லாம் ஃபுல்லாக ஹாரன் அடிச்சுக்கிட்டே போவாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஹாரன் அடிக்கிற கான்செப்டே இல்லை. யாராவது ராங் வேல போயிட்டாங்க இல்லை ரொம்ப தப்பாக வந்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் ஹாங்க் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து நம்ம ஊர் மாதிரி இங்கே ஹாங்கே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எங்கேயுமே மோஸ்ட்லி பார்க்க முடியாது, 98% பார்க்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமாக ஹாங்க் பண்ணிட்டு போவாங்க. அது என்ன ரூட் 66 அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு ஸ்டோரி தனியாக இருக்குது. அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதை பற்றின வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், பரேட் முடிஞ்சிச்சு. நிறைய இதில் சின்ன சின்ன பரேட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் காட்டி உங்களை போர் அடிக்க விரும்பல. இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. தென் பரேட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மக்கள்லாம் வந்து ரோட்டில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நார்மல் டேஸில் நாங்கள் இந்த மாதிரி ரோட்டில் நடுவில்லாம் போக முடியாது நம்ம ஊரில் மாதிரிலாம். ஸோ அதனாலேயே வந்துட்டு மக்கள் வந்து ஆர்வமாக போய் நடுவில் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இது பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. இதை பார்க்குறதுக்காக நைட்டே வந்துட்டு இடம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. சேர் போட்டுட்டு பாயெல்லாம் போட்டு அப்படிலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் அமெரிக்கா அலப்பறைகள் சேனல்.